ஒரு ஊரில் கணேஷ் தினேஷ்னு 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அதில் கணேஷ் ரொம்ப நல்லவனாம், ஆனால் தினேஷ் கொஞ்சம் கெட்டவனாக இருந்தானாம். 2 பேரும் ஏழைங்களாகவும் சோம்பேறிங்களாகவும் இருந்தாங்களாம். ஒரு தடவை கணேஷ் பொண்டாட்டி, என்னங்க கொஞ்சம் பம்பில் தண்ணி அடித்து கொடுங்களேன், அடித்து கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் செய்யுங்களே அப்படின்னாலாம். சோம்பேறியான கணேஷ், என்னால் முடியலம்மா, கொஞ்சம் நீயே செஞ்சிரேம்மா அப்படின்னானாம். உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு எப்போ தான் ஒரு முடிவு வருமோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னாலாம். தினேஷ் வீட்லேயும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்களாம். ஆனாலும் தினேஷ் வேலைக்கு போகாமல் சும்மா ஊரை சுற்றிக்கிட்டு வெட்டியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தானா. ஒரு தடவை தினேஷ் பொண்டாட்டி, என்னங்க அரிசி பருப்பெல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு காசை எடுத்துகிட்டு வந்தால் இதெல்லாம் வாங்கலாம்ல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாளாம். சோம்பேறியான தினேஷ், பார்த்துக்கலாம்மா, அதெல்லாம் ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுற்றுறதுக்காக வெளியே கிளம்பிட்டானான். கணேஷுக்கு கடவுள் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தியாம். ஆனாலும் சோம்பேறியாவை தான் உட்காந்துக்கிட்டு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் கடவுளை நினச்சி ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தானாம். ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். இவன் மனசுருகி வேண்டதுனால கடவுளே வெளிச்சமாக காட்சி கொடுத்தாராம். உனக்கு என்ன வேணும் கணேஷ் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கணேஷ், என் சாப்பாடு கஷ்டமெல்லாம் தீரணும் சாமி, நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னானான். அதுக்கு கடவுளும், சரி நான் உனக்கு வழி காட்டுறேன், சோம்பேறியே இல்லாமல் முன்னேற வழியை தேடிக்கோ நீயே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம். அவர் மறைஞ்ச இடத்துல புதுசாக ஒரு தென்னை மரம் வந்துச்சான். இதை பார்த்த கணேஷ், கடவுள் ஒரு தென்னை மரத்தை போய் கொடுத்துருக்காரே, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மரம் இருக்கே, இதனால எனக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு ரொம்ப அலுப்பாக சொல்லிட்டு தூங்க கிளம்பிட்டானாம். மறுநாள் கணேஷ் பொண்டாட்டி வாசல் பெருக்கிறதுக்காக வெளியில் வரா. வாசலில் இருக்க குப்பையெல்லாம் தொடப்பத்தில் அழகாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தமாக்குறா. எதேச்சியாக அவள் மரத்தை பார்க்குறா. என்னடா இது, புதுசாக ஒரு தென்னை மரம் வந்திருக்கு, அது குட்டியாக இருந்தாலும் தேங்காய் வேற காய்ச்சிருக்கே, அதிசயமாக இருக்கே இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்னங்க இங்கே வாங்கலே அப்படின்னு தான் கணவனை கூப்பிடுறா. கணேஷும் வரான். என்னம்மா கூப்பிட்ட அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த மரத்தில் தேங்காய் காய்ச்சிருக்கு, இதை போய் விற்றுட்டு காசாவது வாங்கிட்டு வாங்க, வீட்டில் அரிசி பருப்பாக வாங்கலாம். ஐயோ என்னால் முடியலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டான். இந்த சோம்பேறியான மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிறான். ஒரு நாள் தினேஷ் காத்தோட்டமாக வெளியில் கட்டில் போட்டு உட்காந்துருக்கான். அப்போ திடீர்னு கணேஷ் விட்டு தேங்காய் இவன் தலை மேலே வந்து விழுது. இவனுக்கு தலை ரொம்ப பயங்கரமாக வலிச்சுது. என்னடா அது வந்து விழுந்தது என் தலையில் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா தேங்காய். அடடா, கணேஷ் வீட்டு தேங்காய் இங்கே வந்து விழுதே, சரி எதுவும் நல்லதா போச்சு, தண்ணியாவது குடிச்சிக்கலாம். தினேஷ் சவுண்டு போட்டதை கேட்டதுனா பொண்டாட்டி ஓடி வரா. என்னங்க சத்தம் கேட்டுச்சே அப்படின்றான். ஒன்றும் இல்லை, கணேஷ் வீட்டு தேங்காய் இங்கே வந்து விழுந்து கிடக்குது, இந்தா இதை வெட்டியாவது குடி, தண்ணியாவது குடிச்சிக்கிறேன், தாகமாக இருக்குது, போ போ அப்படிங்கிறான். தினேஷ் பொண்டாட்டி தேங்காவை வெட்டுறா. இவர் செய்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்றாரு. சரி நம்மளும் இந்த தண்ணியை குடிச்சு பார்க்கலாம், ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் தண்ணி குடிச்சு அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு தேங்காய் இருக்குன்னு உள்ளே திறந்து பார்த்தா உள்ள தங்க காசு இருக்குது. அடடா, என்ன இது தங்க காசு, சரி அடுத்த தேங்காவும் நம்ம உடைச்சி பார்க்கலாம் அப்படின்னு அதையும் உடைச்சி போட்டால் அதுலேயும் தங்க காசு. அடடா, இது என்ன மாயம், தங்க காசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. வீட்டுக்குள்ளே வந்த தினேஷ், என்னம்மா தாகமாக இருக்குன்னு தண்ணியை கேட்டால்
இன்னும் வரைக்கும்மா தேங்காய் வெட்டுற அப்படிங்கிறான். என்னங்க, நான் உள்ளே திறந்து பார்த்தேன், தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தா உள்ள தங்க காசாக இருக்குங்க அப்படின்னா. என்னது, தங்க காசு இருக்கா? இது என்னடி அதிசயம், அவ வீட்டு தேங்காயில் தங்க காசா? நான் இன்னும் நிறைய தேங்காய் எடுத்து போட்டேனே, எல்லாத்தையும் உரிச்சு பார்த்தியா அப்படின்னா. ஆமாங்க, எல்லாத்தையும் உரிச்சு பார்த்தேன், எல்லாத்துலேயும் தங்க காசாக இருந்ததுங்க அப்படின்றா. சரி சரி, இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, நம்ம 2 பேருக்கிட்டையும் இருக்கட்டும் அந்த ரகசியம். அதை கணேஷு கூட சொல்ல வேணாம், அவனுக்கே தெரியாது போல இருக்கு அவன் மரத்து தேங்காய்க்குள்ளே தங்க காசு இருக்குன்ட்டு. சரி சரி, நம்ம வறுமைலாம் இனிமேது தீர்ந்துச்சு, கொடு கொடு, அதெல்லாம் விற்று நான் அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. என்னங்க, காசு எடுத்துகிட்டு போங்க. சரி சரி கொடு. மறுநாள் தினேஷ் கணேஷ் வீட்டுக்கு போனான், அந்த மரத்தை எப்படியாவது விலை பேசி வாங்கிடலான்ட்டு. கணேஷ் கணேஷ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே நுழையிறான். கணேஷ்கிட்ட தினேஷ் சொல்கிறான், ஏண்டா உன் தென்னை மரம்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கே, நீ பறிக்கலையாடா? இல்லைன்னா விடு, நானாவது பறிச்சிக்கிறேன், விற்றாது காசு சம்பாதிச்சுக்கிறேன்டா, அதுக்கு உண்டான காசை ஒன்றா உனக்கு கொடுத்துக்கிறேன், எவ்வளோ தேங்காய்க்கோ அதுக்கேற்ற மாதிரி, சரியாடா அப்படின்றான். அதுக்கு கணேஷும் ஒத்துக்கிறான். தினேஷ் மரத்து மேலே ஏறி எவ்வளோ தேங்காய் காய்ச்சிருக்கோ அத்தனையும் எடுத்துட்டு அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக கணேஷ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காவை எல்லாத்தையும் வெட்டி அதில் உள்ள தங்க காசை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. என்னங்க, நம்ம இந்த தங்க காசை வச்சு பெரிய பணக்காரங்க ஆயிடலாம். ஆமாம், நம்மளும் இந்த ஊரில் பெரிய பணக்காரங்க தான். முதல்ல இந்த வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடாக கட்டணும். வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி தரேன், என்னென்ன வேணும்னு சொல்லு. என்னங்க, எனக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி எல்லாம் வாங்கி போடுங்க. வீடு நல்லா பெருசாக தெரியட்டுங்க, நமக்கு நல்லா ஆடம்பரமாக இருக்கலாங்க. சரி சரி, எல்லாம் நான் செய்கிறேன், நம்ம இதை மாதிரி டெய்லி எடுத்துகிட்டு வரலாம், யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா அப்படின்ட்டு வெளியே கிளம்புறான். தேங்காயில் இருந்த தங்க காசை எடுத்து தினேஷ் வீடை நல்லா புதுசாக கட்டி அழகாக மாற்றிட்டான். ஒரு நாள் தினேஷ் பொண்டாட்டி தினேஷ்கிட்ட, என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னென்ன சொல்லு. நம்ம டெய்லி இதை மாதிரி தேங்காவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கு தேங்காய் மரத்தையே நம்ம விலைக்கு பேசிடலாங்க அப்படிங்கிறான். அதுக்கு அவனும் சரி சரி வா விலைக்கு பேசிடலாம், அதுக்கு இப்போவே கிளம்புங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கணேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. கணேஷ் வீட்டுக்கு தினேஷும் அவன் பொண்டாட்டியும் போகிறாங்க. கணேஷ் கணேஷ், தோ இங்கே தான்டா இருக்கேன், சொல்லுடா என்னென்ன. கணேஷ், எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. என்னென்னு சொல்லு அப்படிங்கிறான் கணேஷ். இல்லைடா, நான் டெய்லி வந்து உன் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்கு பேசாமல் உன் மரத்தையும் உன் இடத்தையும் சேர்த்து கொடுத்துருடா. என்னடா நான் சொல்கிறது கரெக்டா? ஒரு அமௌண்ட்டு ஒன்றா நான் ஒன்று கொடுத்துட்றேன் உனக்கு, என்ன சொல்கிற அப்படிங்கிறான். அதுக்கு கணேஷ், இருடா நான் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும், நானும் என் பொண்டாட்டியும் பேசி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தாண்டா சொல்லணும், உடனே சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொன்னோன்னே தினேஷும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே கணேஷ் பொண்டாட்டி சொல்கிறா, என்னங்க என்ன ஆச்சு இவருக்கு, நம்ம மரத்தையும் கேட்குறாரு இடத்தையும் கேட்குறாரு, என்னவா இருக்கும்? அதுவும் இல்லாமல் சீக்கிரம் பணக்காரங்களா வேறு ஆயிட்டாங்க. டெய்லி நம்ம வீட்டில் தேங்காய் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆமாம்மா, என்ன இருக்கும் தேங்காய்க்குள்ளே? சரி, நம்ம இன்றைக்கி அந்த தேங்காய் ஒன்று உடச்சி பார்த்துடலாங்க. சரி வா, கொண்டு வா அந்த தேங்காய் உடச்சி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் உடைக்க கிளம்புறாங்க. கணேஷ் பொண்டாட்டி தேங்காவை உடைக்க ஆரம்பிக்கிறா. என்னங்க, இங்கே பார்த்தீங்களா, தேங்காய்க்குள்ளே தங்க காசு இருக்குங்க, ஆச்சரியமாக இருக்கு. ஓ, இதை வச்சு தான் தினேஷ் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் போல இருக்கு, இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு வருத்தப்படுறா. அதுக்கு கணேஷ், நான் கடவுள்கிட்ட தியானம் பண்ணி பெற்ற மரம் அப்படிங்கிறான். என்னது, நிஜமா வாங்க? ஆமாம், உனக்கு தெரியாது,
கடவுள் எனக்கு இதை வச்சு முன்னேறிக்க சொல்லி கொடுத்தாரு. நான் அவர்கிட்டே திருப்பியும் போய் கேட்குறேன். திரும்பவும் கணேஷ் கடவுளை நோக்கி தியானம் பண்ணுறான். அப்போ கடவுள் அவனுக்கு காட்சி அளிக்கிறாரு. என்ன கணேஷா திரும்பி வந்துட்ட அப்படின்னு. சாமி, நீங்கள் எனக்கு கொடுத்த தென்னை மரத்தை வச்சு தினேஷ் முன்னேறிட்டு போயிட்டான். நீங்கள் தான் எனக்கு அதுக்கு வழி சொல்லணும். நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். நான் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால தான் இவ்வளவு நடந்தது. நீங்கள் தான் அந்த பணத்தெல்லாம் திருப்பி வாங்கி கொடுக்கணும் சாமி அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டாம். சாமியும் சரி சரி நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு மறைஞ்சு போகிறாரு. மறுநாள் தினேஷும் தினேஷ் பொண்டாட்டியும் கணேஷ் வீட்டுக்கு வராங்க. கணேஷ் கணேஷ் என்னடா, நேற்று நான் சொல்லியிருந்தேனே உன்கிட்ட அந்த மரத்தையும் உன் இடத்தையும் என்கிட்ட விலை பேசுன்னு என்ன முடிவு பண்ணேன்? நான் இப்போ எதுவும் விற்கிறதா முடிவு பண்ணலடா. நானே என் தென்னை மரத்தில் உள்ள தேங்காயெலாம் யூஸ் பண்ணலான் இருக்கேன். என்னது, நீயே யூஸ் பண்ண போறியா? என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி தினேஷ் ஆச்சரியப்படுறான். ஆமாண்டா, இனிமேல் நான் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நானே தென்னை மரத்தில் ஏறி தேங்காவை பறித்து வீட்டுக்கு வேண்டியதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன்டா. நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிடுறான். வீட்டுக்கு போன தினேஷ், என்னாச்சு இந்த கணேஷுக்கு? அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? தரேன்னா ஆமாங்க, என்னன்னு தெரியல. சரி, நான் இன்னைக்கு நைட்டு அவன் மரத்தில் இருக்க தேங்காவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அன்னைக்கு நைட்டே தினேஷ் யாருக்கும் தெரியாமல் கணேஷ் விட்டு மரத்து மேலே ஏறி தேங்காவெல்லாம் பறிக்கிறான். இந்த பேர், நான் கணேஷ் வீட்டில் இருந்த எல்லா தேங்காவும் பறிச்சுட்டு வந்துட்டேன். மரத்து மேலே ஏறி யாருக்கும் தெரியாமல் நம்ம கோடீஸ்வரங்களாக ஆயிடலாம். சரிங்க, கொடுங்க, நான் அந்த தேங்காவை கட் பண்ணுறேன். கட் பண்ணி உள்ளே பிரித்து பார்த்தா, என்னங்க தங்க காசு இல்லை, இங்கே பாருங்க தேள் இருக்குங்க, என்னங்க என்னங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பதறா. என்னது, தேள் இருக்கா? ஆமாங்க, இங்கே பாருங்க தேள் தான் இருக்குது எல்லாத்தையுமே அப்படின்னு. என்னது, சரி மற்ற தேங்காவெல்லாம் வெட்டு, மற்றதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா தேங்காவும் வெட்டி வெட்டி பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் தேள் தான் வெளியே வருது. என்னங்க, எல்லா தேங்காயிலையும் தேள் தாங்க வருது, தங்க காசே இல்லை. அப்போ தினேஷ் சொல்கிறான், நம்ம கணேஷை ஏமாற்றி இவ்வளோ நாள் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். இனிமே அந்த காசு நமக்கு வேண்டாம், அவன்கிட்டயே நம்ம திருப்பி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட இருக்க காசை, வா கிளம்பு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை கூப்பிடுறான். கணேஷ் வீட்டுக்கு தினேஷும் ஒய்ஃபும் போகிறாங்க. கணேஷா கணேஷா. என்னடா தினேஷு? கணேஷ், நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்டேருந்து ஏமாற்றி வாங்கின காசெல்லாம் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளோ நாள் கிடச்ச தங்க காசெல்லாம் உங்ககிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறான். கணேஷும் அவன் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தினேஷும் அவன் பொண்டாட்டியும் ரொம்ப நல்லவங்களாக மாறிடுறாங்க. குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுள் எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்க ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் தான் அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கணும். படிக்க வேண்டிய வயசில் கவனமாக படிங்க. பாய் குட்டீஸுங்களா. மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான ஃபெஸ்டிவலுக்கும் சரோ ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பாய் குட்டீஸுங்களா.